அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்குகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பொதுவாகவே கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கான ஒரு வலுவான மண்டலமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்த காலகட்டத்திலும் பாஜகவுக்கும் அங்க கொஞ்சம் வாக்கு வங்கி இருப்பதன் காரணமாக கொங்கு மண்டலத்தை தங்களுடைய ஒரு சொந்த கோட்டையாக அதிமுகவும் பாஜகவும் பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் தன்னுடைய இந்த சுற்றுப்பயணத்தை தேர்தலை முன்னிட்டு மக்களை சந்திக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கி இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சரி, 2016 என ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருக்கு முன்னாடி இது போன்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டது. நம்ம அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் குறித்து பேச போறோம். நம்ம இப்படி பின்னோக்கி போறதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி யார் இந்த தமிழ்நாடு முழுவதுமான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வி.கே. சசிகலா அவர்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் உருவாகக்கூடிய ஒரு நேரத்தில் கட்சியினுடைய தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு முழுவதுமான ஒரு சுற்றுப்பயணத்தை வி.கே. சசிகலா மேற்கொள்ள திட்டமிடுகிறார். அவர் சென்று மக்களையும் சந்திக்கிறார், தொண்டர்களையும் சந்தித்து பேசுகிறார். அவர் தனக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தனக்கான ஒரு பலம் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையிலான ஒரு பயணமாக அந்த பயணம் மாறுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கு பின்னாடி நடந்தது ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி, அது வரலாறு, அதற்கு இடையில ஏற்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது. அதற்கு முன்னதாக நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா 2015 அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2015 கட்சியில நிர்வாகிகள் மாற்றம் அல்லது உட்கட்சி தேர்தல் இதெல்லாம் நடக்கும் போதே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிடுகிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள். ஸோ அந்த பயணத்தை கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடி அவர் திட்டமிட்டிருந்தாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு 2015 ஜூன் ஜூலை மாதம் இந்த காலகட்டத்திலேயே அவங்க ஒரு 10 ஆண்டு காலம் 10 மாத காலம் 11 மாத காலம் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலேயே இந்த மாதிரியான ஒரு சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டுறாங்க. அந்த பயணம் கொஞ்சம் தாமதமாச்சே தவிர ஆனால் திட்டமிடல்கள் முன்னாடியே நடக்குது. வழக்கமாக அவங்க தன்னுடைய அரசியல் ரீதியிலான எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி திருவொற்றியூர், சென்னையினுடைய வடசென்னை பகுதியான திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அவங்க வழிபாடு நடத்துவாங்க. அரசியல் ரீதியாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தையோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு அதற்கு பிறகாகத்தான் சில முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. பொதுவாக அவங்க போகக்கூடிய கோயில்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான, ரொம்ப சூசியான, செலக்டிவான சில கோயில்கள் தான். ஸ்ரீரங்கத்துக்கு கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்கள் வழக்கமாக செல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயில், அடுத்ததாக சென்னையில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில். ஸோ இப்பயும் திரு எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வனபத்ரகாளியம்மன் கோவிலில் காலையில் தரிசனம் செஞ்சு வழிபாடு நடத்திட்டு அதற்கு பிறகாக மாலையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில் தன்னுடைய பயணத்தை அவர் திட்டமிடுகிறாரா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏன்னா ஒரு 10 மாத காலத்திற்கு முன்னாடி இப்போ 2026 தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் இருக்கு. கூட்டணி முடிவாயிருச்சு. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் இந்த கூட்டணியிலேயே தொடர்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த கூட்டணி இருக்கு, இன்னும் சில கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இதை அதிமுகவினர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வழியிலான ஒரு ஸ்ட்ராட்டஜியா, தமிழக முழுவதுமான இந்த சுற்றுப்பயணத்தில் இது ஒரு வியூகமா அப்படிங்கிறத எழுப்புறாங்க. அதற்கு கொஞ்சம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம், தமிழ்நாடு முழுக்க மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாறுச்சு. ஏன்னா 2014 சுற்றுப்பயணம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி, தன்னம்பிக்கை தான்
2016 அவங்க ஒரு 10 மாத காலத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதற்கு ரொம்ப முக்கியமாகவும் உந்து சக்தியாகவும் இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது 2014 நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் அவர்கள் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்கு, மீண்டும் கூட்டணிக்கு வந்திருக்கு. இப்போ எப்படி நடந்ததோ அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலகட்டத்திலும் அந்த கூட்டணி இருந்திருக்கு. ஆனா 2014 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் முன்வைத்த அந்த முழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாறுச்சு. மோடியா இந்த லேடியா அப்படின்னு அவங்க கேட்ட அந்த கேள்வி என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா மாறுச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கக்கூடிய பாஜகவுக்கு இப்படி ஒரு ஓப்பன் சேலஞ்ச், வெளிப்படையான ஒரு சவாலை தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் விடுத்தார்கள். ஸோ அந்த சவால் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு கை கொடுக்குது. தமிழ்நாடு முழுக்க அவர் இந்த முழக்கத்தை முன்னிறுத்தித்தான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் மேற்கொண்ட அந்த தமிழ்நாடு முழுவதிலுமான சுற்றுப்பயணம் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குது. கிட்டத்தட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அதிமுகவுக்கு கிடைக்கிறாங்க. அதுதான் அதிமுக கடைசியா மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி. அதற்கு பிறகு 2019 2024 அதிமுகவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. 2019 ஒரே ஒரு இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர், அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் OP ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் பெற்ற வெற்றி மட்டும்தான். ஸோ 2024 எந்த இடத்திலும் அதிமுக வெற்றி பெறல. ஸோ அந்த 2014க்கு பின்னாடி அதுக்கும் பின்னோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அதற்கும் பின்னாடி இந்த மாதிரியான சுற்றுப்பயணங்களை ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் வியூகம் என்பது ஒருவேளை கூட்டணி அமைதோ அமையலையோ, தொகுதி பங்கீடு நடக்குதோ நடக்கலையோ, யாருக்கு எத்தனை சீட்டு, எந்தெந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார்கள், வேட்பாளர் பட்டியல் தயாரா இருக்கா இல்லையா அப்படிங்கிற எது தொடர்பாகவும் அவர்கள் கவலைப்படாமல் நேரடியாக அவங்க சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வியூகமாகவே ஜெயலலிதா அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். கூட்டணி தொடர்பான சில விஷயங்கள் இன்னுமே பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த கட்சி இந்த அதிமுகவோடு கூட்டணிக்கு வராங்களா, இல்லை கூட்டணிக்கு வந்தா அவங்களுக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு உத்தியை ஜெயலலிதா மேற்கொண்டிருக்கிறார். அதை ஒரு பரப்புரை பயணமாகவும் மாற்றி அங்க போகும்போது ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகும்போது அங்க கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, மக்கள் அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்ன, நம்மளை எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் நுணுக்கத்தோடு கணித்து பார்த்து அதன் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் நமக்கான வரவேற்பு இருக்கிறது, எங்கெல்லாம் நமக்கு ஒரு கேக் வாக் ஈஸியா நம்ம எந்தெந்த தொகுதிகளில் நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு நபராகவும் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஸோ அதற்கும் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் மேற்கொண்ட சுற்றுப்பயணமும் அதே சைமல்டேனியஸா ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணங்களும் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அது இரு பெரு துருவங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 திராவிட கட்சிகளிடையே இந்த மாதிரியான சுற்றுப்பயணங்கள் என்பது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அது ஏன் அப்படின்னா தலைவர்கள் நேரடியா மக்களையும் தொண்டர்களையும் போய் அவங்க ஊர்ல அவங்க மண்ணில் சந்திக்கும் போது அவங்களோட ஒரு கனெக்ட் உருவாகுது, அவர்களோட ஒரு இணைப்பு உருவாகுது. அந்த மாதிரியான ஒரு இணைப்பு தான் சமீப காலகட்டங்களில் 2016 தேர்தல் காலகட்டங்களில் திமுக தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரியான அந்த பயணங்களை மேற்கொண்டது. மக்கள் சந்திப்பு பயணங்கள், தமிழ்நாடு முழுவதிலுமான சுற்றுப்பயணங்கள் அப்படிங்கிறது அதன் அடிப்படையிலான ஒன்றாகத்தான் இருந்தது. ஸோ ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் இதே மாதிரியான தமிழக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளம் இருந்தது. எனவே மக்கள் அவங்கள பார்க்கணும், எப்படியாவது எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும், ஜெயலலிதா அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வரக்கூடிய அந்த மக்கள் திரள் என்பது
வாக்குகளாக மாறுச்சா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அது மாறி இருக்கு. பட் இப்போ அப்படியான ஒரு சூழல் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுப்பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுப்பயணங்களாக இருந்திருக்கிறது. எனவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில்தான் திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப தொடர் தோல்விகளுக்கு பிறகாக ஆளும் திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தி அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியை கையில் எடுத்துக்கொண்டு இந்த தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறாரா? அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்? அதே நேரத்தில் பாஜகவும் இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கெடுத்து சேர்ந்தே அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பது என்பது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.